பிரைஸ்லாம். இந்த மாதத்துக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை உங்களுக்கு நற்செய்தி. இதுவரை என் வாழ்க்கையில் ஒரு நல்லது கூட நடக்கலை, இந்த வருடமே முடிய போகுது, இன்னும் எனக்கு ஒரு நற்செய்தி வரல அப்படின்னு காத்து கொண்டிருக்கு உங்களுக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் நிச்சயமாக ஒரு நற்செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்க போகுது. விசுவாசிங்க, சந்தோஷமாக இருங்க. வேதத்தில் அநேக நற்செய்திகள் உண்டு. இன்றைக்கு நம்ம ஒரு நற்செய்தியை குறித்து பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 12. மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தேவதூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் முறையில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திற்கு காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இது எல்லாம் அறிந்த ஒரு பகுதி தான். இதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நற்செய்தி கிடைக்குது. யாருக்கு இந்த நற்செய்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னா, மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி கிடைக்குது. என்ன நற்செய்தி? கிறிஸ்து பிறந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி கிடைக்குது. ஏன் இயேசு பிறப்பின் நற்செய்தி மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது? ஏன்னா கர்த்தர் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். அந்த காலத்துல, அவங்க வாழ்ந்த காலத்துல ராஜாக்கள் இருந்தாங்க, ஞானிகள் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் யாரிடத்துல அந்த நற்செய்தி முதலாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, மேய்ப்பர்கள் இடத்துல தான் சொன்னாங்க. ஏன்னா கர்த்தர் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கல. நீங்களும் இதை பார்த்து கொண்டிருக்க நீங்க உங்க சொந்த குடும்பத்தினாலும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் புறக்கணிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையில் இருந்தா உங்களுக்கு தான் இந்த நற்செய்தி. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இயேசு எதற்காக பிறந்தார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சித்தார். நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்க இயேசு பிறந்திருக்கார். இயேசு எதற்காக பிறந்தாரு? நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக இயேசு பிறந்திருக்கார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, அவர் வளர்ந்த பிறகு அவர் என்ன பண்றாரு? ஞானஸ்தானம் எடுக்க வராங்க. யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சொல்கிறாங்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டு குட்டி. அதாவது உலகத்தின் பாவத்தை, இது ஒரு குறிப்பிட்ட ஜனமோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி மனிதனோ ஒரு சமூகம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைவரின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் தான் என்ன பண்ணாங்க? அவங்களோட பாவங்களிலிருந்து மீட்க தான் என்ன பண்ணாங்க? இயேசு பிறந்தாரு. சரி, பாவம் எப்படி உலகத்துல வந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தாங்க. எல்லாருக்குமே தெரியும், கர்த்தர் என்ன பண்ணாங்க? ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினாங்க. அந்த ஏதேன் தோட்டத்துல எல்லா சகல கனி விருட்சங்கள், எல்லா மரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? வச்சுட்டு ஆதாம் ஏவாளையும் அதுல வச்சாங்க. ஆதாம் ஏவாளை என்ன பண்ணாங்கன்னா, இதை நீங்க பார்த்து இதை பண்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பண்படுத்தி கர்த்தர் என்ன பண்ணாங்க? இதை நீங்க ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாத்தையும் நீங்க சாப்பிடலாம்ப்பா, ஆனா இது ஒண்ணு மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது, நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒண்ணுத்தை என்ன பண்ணாங்க? சாப்பிட்டாங்க. ஏன் சாப்பிட்டாங்கன்னு பார்க்கலாமா? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, கர்த்தர் மனுஷனை பார்த்து, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அவங்க என்ன பண்ணாங்க? இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று என்ன பண்ணாங்க? கர்த்தர் சொல்லியிருந்தாங்க. கர்த்தர் சொன்னது என்ன மரணம் அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய மரணத்தை குறித்து கர்த்தர் சொல்லியிருந்தாங்க. கர்த்தர் சொன்னது ஆவிக்குரிய மரணம். நம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் அப்படின்ட்டு ரோமர்ல வாசிக்கிறோம் இல்லையா? ஸோ கர்த்தர் சொன்னது, நீங்க இதை புசிக்கும் நாள்ல உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த தொடர்பு இதுவாகிடும்பா, அதனால நீங்க என்ன பண்ணாங்க? நீங்க இதை சாப்பிடாதீங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனா சர்ப்பம் சொன்னது அவங்களுக்கு, நீங்க இதை சாப்பிட்றதுனால நீங்க என்ன பண்ணதில்லை, சாகவே சாவதில்லை என்று சாத்தான் என்ன பண்ணுச்சு? அவர்களை வஞ்சித்தது. சாத்தான் சொன்னது சரீர மரணத்தை குறித்து. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? அந்த பழத்தை அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்டாங்க. அதாவது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதை செஞ்சாங்க. அந்த டிஸ்ஒபீடியன்ட்னால என்ன பண்ணாங்க?
பாவம் வந்து உலகத்துல வந்துச்சு. ஸோ கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் உலகத்தில் வந்தது. பாவம் செய்கிறவர் எவனும் எதுக்கு இருக்காங்க? பாவத்துக்கு அடிமையா இருக்காங்க. இப்போ இந்த பாவத்துல அடிமைத்தனத்துல இருக்கிற ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? நம்மள பரலோகம் கொண்டு செல்லணும் அப்படின்னு விரும்புறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நம்ம ஏசப்பா இல்லாம யாருமே என்ன பண்ண முடியாது? பரலோகம் செல்ல முடியாது. அதற்காக கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது இயேசுவின் மூலமாகத்தான் நாம் பரலோகம் செல்ல முடியும். கர்த்தர் வந்து என்ன பண்ணாங்க? அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாங்க. நம்ம என்ன பண்ணாங்க? ஏசப்பாவை தந்தருளி இருக்காங்க நம்ம பரலோகம் கொண்டு செல்வதற்காக. இயேசுவின் பிறப்பு நற்செய்தி. இப்ப எல்லாம் யோசிக்கிறீங்க, இப்போ இயேசுவின் பிறப்பு நற்செய்தியா? இயேசுவின் பிறப்பு அது என்ன நற்செய்தி? இதுல என்ன இருக்கு? இயேசு பிறந்தாரு அப்படின்னு சொல்றீங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா நமக்கு என்ன தேவை? இயேசு நமக்கு வேணும். நம்ம பரலோகம் போகணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்க என்ன பண்ணோம்? நமக்கு வந்து ஏசப்பா தேவை. அப்போ நம்ம இப்போ பரலோகம் போறதுக்கு பாவத்துக்கு அதுக்கு மட்டும்தானா? இப்போ நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், இதுல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாக்குறீங்களா? இயேசுவின் பிறப்பு ஏன் நற்செய்தின்னு பார்த்தா, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்க யாரெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இயேசுப்பா தேவை. அவர் அதிசயங்களை செய்கிற அதிசயமானவர், நமக்கு ஏற்ற நேரத்தில் ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். யாரெல்லாம் வியாதியின் படுக்கையில் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு வல்லமையுள்ள தேவன் தேவை. அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் கரத்தில் வல்லமை இருக்கு. உங்களோட வியாதியின் படுக்கை மாறும். அவர் நித்திய பிதா, மாறாத தகப்பனாக இருக்கிறாரு. நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற சமாதான கர்த்தராக இருக்கிறாரு. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு நற்செய்தி வேண்டுமா? வேண்டும் என்றால் இயேசு வந்து என்ன பண்ணணும்? உங்களோட உள்ளத்துல இடம் கொடுக்கணும். ஏசப்பாக்கு உங்க இல்லத்திலையும் உள்ளத்திலையும் இடம் கொடுக்கணும். அதாவது இயேசுவுக்கு உங்கள் இதயத்தை திறந்து கொடுக்கணும். ஏசப்பாவுக்கு உங்க இதயத்தை கொடுத்தீங்கன்னா ஏசப்பா உங்க இருதயத்துல வாசம் செய்வாங்க. ஏசப்பா உங்க இருதயத்துல வரும்போது உங்களோட சூழ்நிலைகள் எல்லாமே என்ன பண்ணும்? மாறும். எந்த நெருக்கத்தின் பாதையாக இருந்தாலும் அந்த நெருக்கத்தின் பாதை மாறும். எந்த வியாதியின் படுக்கை இருந்தாலும் அந்த வியாதியின் படுக்கை மாறும். என்ன தேவைகள் இருந்தாலும், எந்த பொருளாதார தேவையிலோ எதுல இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? உங்க தேவைகள் சந்திக்கப்படும். எனக்கு ஒரு அதிசயமே நடக்கல அப்படின்னு நினைக்கிறேங்க, அவர் அதிசயங்களை என்ன பண்ணுவாங்க? இந்த வருடத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில், இந்த கடைசி மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணாங்க? செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஏசப்பாவுக்கு உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. ஏசப்பாவை உங்க இருதயத்துல அழையுங்க. ஏசப்பா என் இருதயத்துல வாங்க, ஏசப்பா எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்க இருதயத்துல வாசம் செய்வாங்க. வெளிப்படுத்தல், அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன். அதாவது உங்க இருதயத்தின் வாசற்படியில கர்த்தர் என்ன பண்றாங்க? கர்த்தர் கதவை தட்டுட்டு இருக்காங்க. அந்த கதவை தட்டுறதை கேட்டு, அந்த கர்த்தர் சத்தத்தை கேட்டு, இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு உங்க இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுத்தா கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? உங்க இருதயத்துல வாசம் செய்வாங்க. அவர் உங்க இருதயத்துல வரும்போது உங்களோட சூழ்நிலை எல்லாத்தையும் அவர் மாற்ற வல்லமையுடரா இருக்கிறாங்க. இதே கதவை என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு திறந்து கொடுங்க. உங்க இருதயத்துல உங்க வீட்டையும் என்ன பண்ணுங்க? ஏசப்பாக்கு திறந்து கொடுங்க. ஏசப்பா எங்க இருதயத்துக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, ஏசப்பா வழைங்க. ஏசப்பா பிறந்தது நற்செய்தியா? இன்னும் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஏசப்பா பிறந்தது நற்செய்தி தானே? உங்களோட பாவத்திலேருந்து விடுதலை ஆகணும்னா உங்களுக்கு ஏசப்பா தேவை. நீங்கள் பரலோகம் போகணுன்னா ஏசப்பா தேவை.
உங்களுக்கு வந்து நீங்கள் வாழ்கிற இந்த பூமியில் உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏசப்பா தேவை. அந்த ஏசப்பாக்கு என்ன பண்ணுங்க, உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்க. ஜெபிக்கலாம். ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. இந்த நேரத்தில் ஏசப்பா இதை பார்த்து கொண்டிருக்க ஏசப்பா ஒவ்வொருத்தரும் ஏசப்பா உங்கள் வல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் பிறந்த நற்செய்தி ஏசப்பா நாங்கள் கொண்டாடுகிற ஏசப்பா நேரத்தில் இருக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, அதை நாங்கள் நினைவு கூறுறோம். நீங்கள் பிறந்ததை நோக்க ஏசப்பா எங்களை பாவத்தில் இருக்கிற எங்களை ஏசப்பா விடுதலையாக்க பிறந்தீங்க. பாவத்தின் ஏசப்பா அந்த அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை தகப்பனே, அந்த அடிமைத்தனத்தை மாற்றி தகப்பனே பரலோகத்தை பெற்றுக்கொள்ள, பரலோக வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஏசப்பா எங்களுக்காக தகப்பனே நீங்க பிறந்திருக்கிறீங்க தகப்பனே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, முதல் முறையாக தகப்பனே யாரெல்லாம் தகப்பனே இதை பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களிடத்துல ஏசப்பா நீங்க பேச வேண்டுமா ஜெபிக்கிற ஏசப்பா. நீங்க கிருபையாய் இறங்குவீராக, அவர்களுடைய இருதயத்துல நீங்க பேசுவீராக. என்ன தேவைகள் இருந்தாலும் அவங்களோட தேவைகள் சந்திப்பீராக தகப்பனே. அப்பா ஆலோசனை தருவீராக தகப்பனே. அப்பா நீங்க வல்லமையுள்ள தேவன் தகப்பனே. அந்த வியாதியின் படுக்கை மாறுவதாக தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, உங்க வல்லமையுள்ள கரத்தை அவங்க பார்க்கட்டும் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, டாக்டரால் ஏசப்பா கைவிடப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, அதை மாற்ற வல்லமையோட தேவன் நீங்க இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா நீங்க வல்லமையுள்ள தேவன் அப்பா. அப்பா நீங்க நித்திய பிதா, என்றென்றும் ஏசப்பா மாறாத எங்களோட தகப்பனாக இருக்கிறீங்க. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஆலோசனை நீங்க கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அதிசயங்களை நீங்க செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இதுவரை என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் கூட நடக்கல, ஒரு அற்புதம் கூட நடக்கலன்னு ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா சோர்ந்து போய் ஏசப்பா இதை பார்த்து கொண்டிருக்க ஏசப்பா என் தேவ பிள்ளைகளுக்கு தகப்பனே நீங்க இந்த ஏசப்பா இந்த அப்பா இந்த வருடத்தின் இந்த கடைசி மாதத்துல நீங்க செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்க சூழ்நிலை நீங்க மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, நீங்க பிறந்த நற்செய்தி அப்பா. அப்பா முதலாவது ஏசப்பா அப்பா மீட்பர்களுக்கு சொல்லப்பட்டது ஏசப்பா. இந்த நேரத்துல தகப்பனே எல்லாரோட ஏசப்பா புறக்கணிக்கப்பட்ட ஏசப்பா. அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, சோர்ந்து போன நேரத்துல பார்த்து கொண்டிருக்க ஏசப்பா என் பிள்ளைகளுக்கு ஏசப்பா நீங்க இந்த நேரத்துல ஏசப்பா நீங்க பிறந்த நற்செய்தி அவங்க அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, எல்லாராலும் கைவிடப்பட்டு இருந்தாலும் ஏசப்பா அப்பா எனக்கென்று ஒரு கர்த்தர் இருக்கிறாங்க, எனக்குன்னு ஒரு ஏசப்பா இருக்கிறாங்க, என்னை விடுதலை ஆக்குற ஒரு வல்லமையுள்ள தேவன் இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்க அறிந்து அப்பா அவர்கள் நீங்க விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவங்க இருதயத்துல நீங்க வாசம் செய்யுங்க இந்த நேரத்துல ஏசப்பா. யாரெல்லாம் தகப்பனே ஏசப்பா என் இருதயத்துல வாரோம் அப்படின்னு கூப்பிடுறாங்களோ ஏசப்பா அவங்க இருதயத்துக்குள்ள நீங்க போங்க அப்பா. அவங்க சூழ்நிலை மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, எந்த சூழ்நிலையும் பாதையில கடந்து போயிட்டு இருந்தாலும் அதை மாற்ற வல்லமையுடைய கர்த்தர் நீங்க இருக்கிறீங்க தகப்பனே.